கண் தானம்ங்கிறது மதத்தை அப்பாற்பட்டது. ஏன்னா சில பேர் வந்து இந்த மதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மதத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்போ எனக்கு கேன்சர் வந்திருக்கு, டிபி வந்திருக்கு அப்படின்னா கூட அது ஒரு தடை இல்லை. ரெனோவேட் பண்ணி, இது பழைய கிளை தான், புது கிளை கிடையாது. இருந்தாலும் இது வந்து ஒரு 12 வருடம் பழசான பிரான்ச். இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன அமைப்பு இது. வாசன் எல்லாருக்கும் தெரியும், பெரிய பிராண்ட். 30-40 வருஷமாக பழமை வாழ்ந்த சென்னையில் மட்டுமே 12 கிளைகள், தமிழ்நாடு முழுச 40 கிளைகள் குத்துமதிப்பா, இந்தியா முழுக்க 150 கிளைகள் தாண்டினது. எங்களோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்கள் தான் வி ஆர் த பயனியர்ஸ் ஆஃப் நாட் ஜஸ்ட் ஐ ட்ரீட்மெண்ட் பட் ஐ கேர். ஏன்னா கேருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதே வாசன் ஐ கேர் தான். ஸோ அந்த வகையில் இது ஒரு புது முயற்சி, புது எக்ஸ்பீரியன்ஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணுன்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் எங்களோட ஒரு சின்ன முயற்சி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அவர் டீம். எங்களோட கூட இருக்கிறது வந்து டாக்டர் கணேஷ், டாக்டர் அசோகன். ஹீ இஸ் ஆர் ஹெட் ஆஃப் ரெட்டினா சர்வீசஸ். ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த மெடிக்கல் ரெட்டினா சர்வீசஸ். வி ஹவ் டாக்டர் இந்து. ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் சர்ஜிக்கல் ரெட்டினா. ரெட்டினா அறுவை சிகிச்சைகள், விழித்திரைக்கான அறுவை சிகிச்சைகள்லாம் அவங்க தான் முழுசாக பார்த்துக்கிறாங்க. We have Dr. Ganesh and Dr. Uma. They will be heading the Tambram branch. They will be taking care of இது வந்து ஒரு டீம் அப்ரோச். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதரும் ஒரு இது கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸும் கவர் ஆகணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். டாக்டர் அசோகன் 2 வார்த்தை ரெட்டினா பற்றி பேசுவார். இந்த இனிய நன்னாளில் கண் விழித்திரை அதில் ஏற்படுற காமன் ப்ராப்ளம்ஸ் அன்றாட நம்ம பார்க்குறது வந்து டயபெட்டிஸ்னால, பிபினால், ஏஜ்னால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸை அன்றாடம் பார்க்குறோம். இதை கண்டறிவதற்கும் இதை ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கும் சில அதிநவீன சிகிச்சை முறை மேற்கொள்கிறோம் இங்கே வாசனில். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஆரம்ப நிலையிலேயே ஒருத்தருக்கு சர்க்கரை நோயினால் கண் விழித்திரையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள ஓசிடி அப்படிங்கிற ஒரு கருவியை யூஸ் பண்ணுறோம். அது ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோன்னா மேற்கொண்டு அது பரவாமல் இருக்கிறதுக்கும் அந்த லெவலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சிட்டா. இது ரொம்ப முற்றிய நிலையில் விட்டுட்டா தான் இந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுறது. அதே மாதிரி பிபி, அன்கண்ட்ரோல்டு இரத்த கொதிப்புனால் ஏற்படுற பாதிப்புகள், ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேஷன்னால் ஏற்படுற பாதிப்புகள், இதை நிறைய ப்ராப்ளமை நம்ம மருத்துவ முறையிலேயே அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி மருத்துவ முறையிலேயே சரியாக்க ட்ரை பண்ணுறோம். அந்த மருத்துவ முறை அணுக முடியாத பேஷண்ட்ஸுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசனில் அதிநவீன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக அதையும் சரி செய்ய முடியுது. ஸோ வேறு கேள்விகள் இருந்தால் சார், லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து வந்து ஒரு வாசனை விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இதில் என்ன ஸ்பெஷல்? இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக பண்ண போறீங்க? எங்களோட வாசனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு கிளையை எடுத்தோம்னா ஒரு பேஷண்ட் உள்ள என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் அதற்கான தீர்வு இங்கேயே கிடைக்கும். தட் இஸ், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பிரான்ச்சு அலைய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரெஷர், தட் இஸ் குளோக்கோமான்னு சொல்லும், கண் நீர் அழுத்தமோ ஐ ப்ரெஷர் இருக்குனாலும் அதற்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இங்கே பண்ணிடலாம். ரெட்டினா பிரச்சனைகள் இருந்தால் அது சில பேருக்கு லேசர் தேவை இருக்கலாம், சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தேவை இருக்கலாம், சில பேருக்கு அறுவை சிகிச்சை தேவை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இங்கே பண்ணலாம். சில பேருக்கு கண் பொறை மட்டும் இருக்கலாம்.
அதுக்கு இங்கே தீர்வு கிடைக்கும். கண்ணாடியா அதுக்கும் சரி. பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, எங்களோட கான்செப்ட் ஒரு ஒரு கிளைன்னு திறந்தோம்னா அந்த கிளையில் எல்லா வசதிகளும் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கணும். பேஷண்ட் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குளோக்கமா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த பிரான்ச்சுக்கு போங்க, ஆக்லோபிளாஸ்டிக்னா இந்த வேறு பிரான்ச்சுக்கு போங்க, நான் அலைய வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இருக்காது. ஸோ இதுதான் எங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. சார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கண்தானம்ன்றது வந்து ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எலாபரேட்டாக பேசப்பட்டது. இப்போ வந்து இந்த கண்தானம்ன்றதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா சில விஷயம் என்ன நடக்குதுன்னா, கேன்சர் ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கும் சில விழிப்புணர்வு கிடையாது. ஸோ அதனால வந்து சில பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து போக மாட்டாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து டேனியல் பொலாத்தி இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கண்தானம் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமா ஃபீல்டில் கூட பண்ணுறாங்க. சரி, அதை பற்றி அவங்களோட அவேர்னஸ். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன சொல்ல விரும்புனேன்னா, கண் தானம்ங்கிறது மதத்தை அப்பாற்பட்டது. என்ன சில பேர் வந்து இந்த மதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மதத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்போ எனக்கு கேன்சர் வந்திருக்கு, டிபி வந்திருக்கு அப்படின்னா கூட அது ஒரு தடை இல்லை. இப்போ எனக்கு புறைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, எனக்கு 70 வயசு ஆகுது, சில பேர் 15 வயசுக்கு 20 வயசுக்கு சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. எதுவுமே ஒரு தடை இல்லை. யாராக இருந்தாலும் கண் தானம் செய்வது சாத்தியமானது, பண்ண வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் 30 வயசுக்கு இப்போது நான் கண் டாக்டர் பார்க்குறாங்க, அணுகிறாங்க, பதிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இறந்து போகிறதுக்கு 30-40 வருஷம் ஆகுது. நடுவில் விட்டுடுறாங்க, மறந்துடுறாங்க. இதில் முக்கியமானது என்னதான் நீங்கள் பதிவு பண்ணாலும் தட் இஸ் மரணத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியறதோ உடனடியாக எங்களை அணுகுனீங்கன்னா நாங்கள் உடனடியாக அந்த ஐயை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அந்த டோனர் டிஷ்யூ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வசதிகள் இம்மீடியட்டாக நடந்துடும். விதின் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக பண்ணிடலாம். 6 மணி நேரம் தான் நமக்கு அந்த விண்டோ. தட் இஸ் மரணத்துக்கு 6 மணி நேரத்துக்குள்ளே கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்து அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு மரணத்தினால ரெண்டு பேருக்கு பெனிஃபிட். இன்ஃபேக்ட் அதுலேயுமே இப்போது அந்த கார்னியாவே ஒரு கார்னியாவே நாங்கள் 3 பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம். எபித்தீலியல், ஸ்ட்ரோமல் அண்ட் எண்டோத்தீலியல். ஸோ ஒரு கருவழியை 2 பேருக்கு 3 பேருக்கு கூட பயன்படுத்திக்கலாம்.